ओ भाई अब बैठ जाओ, अपनी अपनी जगह पे बैठ जाओ. चलो. வணக்கம். ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று தற்போது வைரல் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவினுடைய பின்னணி என்னவென்றால், அமித்ஷா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து, உத்தரகாண்டில் நடந்த ஒரு ரேலியின் போது அங்கிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து போலோ பாரத் மாதா கி ஜெய் கூறுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் பலத்த குரலில் யுஜிசி கொள்கையை விட்டுவிடுங்கள் என்று மிக பலத்த குரலில் அவர்கள் எதிரொலிக்கிறார்கள். அதன் பின்பு தன்னுடைய குரலை தாழ்த்தி மிகவும் மிருதுவான குரலில் மீண்டும் அமித்ஷா கோரிக்கை விடுவது போல், அதாவது மிகப்பெரிய அளவில், அதாவது மிருதுவான குரலில் எச்சரிக்கை விடுப்பது போல் அமித்ஷா மீண்டும் போலோ பாரத் மாதா கி ஜெய் என்று கூறுகிறார். அதையும் மக்கள் மறுத்து மீண்டும் யுஜிசியை திரும்ப பெறுங்கள் என்கிறதை மிக தெள்ள தெளிவான குரலில், உரத்த குரலில் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை பற்றி கூறுகிறார்கள். இங்கே பாஜகவினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறதா என்று கேட்டால், இந்த ஒரு சின்ன பதிவு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கத்தை கீழே தள்ளிவிடும் என்றால், அனைத்திற்கும் எல்லாத்திற்கும் இது ஒரு தொடக்கமாக கூட பார்க்கலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலை விடவும் மிக குறைவான அளவில் இடங்களை பெற்றிருந்தது பாஜக. தனி மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இதே போன்று பாஜக மதத்தினுடைய பெயரால் மக்களை மிகப்பெரிய அளவில் மோசடி செய்து, நாட்டுப்பற்றினுடைய பெயரால் மோசடி செய்து கொண்டிருப்பதை போன்று மக்களுடைய வளர்ச்சி என்று தனியார் நிறுவனங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஏழை மக்களினுடைய அன்றாட தேவைகளுக்கு வரையிலும் விலைவாசி உயர்வுகளிலிருந்து, படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து, படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றித் திரிவதிலிருந்து அனைத்தும் இந்த அரசாங்கத்தால் இவ்வளவு மோசமான ரீதியில் செயல்படுத்த முடிந்தால் கண்டிப்பாக அடுத்த வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இதைவிட மோசமான அளவிற்கு பாஜக தோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஒரு வீடியோ சுட்டி காட்டுகிறது. அனைத்திற்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. இது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். ஏன் இத்தனை ஆண்டு காலம் இவர்களை எதிர்த்து நிற்காமல் இவர் சொல்லக்கூடிய அல்லது இவர்கள் எச்சரிக்கக்கூடிய அல்லது இவர்கள் வன்முறை மூலமாக கடைபிடித்த அனைத்தும் தற்போது சுக்குநூறாகி கொண்டிருக்கிறது. இவருடைய மோசடி ஒவ்வொன்றும் அம்பலமாகி கொண்டிருக்கிறது. நாட்டுப்பட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மக்களுக்கு இருப்பதை விட இவர்களுக்கு இருப்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் அல்லவா? அனைத்தும் மோசடி என்று ஒவ்வொன்றும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வருகின்ற நாட்களில் இதுபோன்று இவர்கள் எச்சரிக்கை மணி விடுத்தாலும் மக்கள் மிக விழிப்புணர்ச்சி அடைந்து இவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்த அரசாங்கத்தினுடைய அராஜகத்தை முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றே நம்புகிறோம். மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.